ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட சில்லறைகள் சேமிப்பு. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மந்த்தாகவே என்னோடய சில்லற காயின்ஸோட சேவிங்ஸ் தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய 1 மந்த் சேவிங்ஸ். நான் கடைக்கு போகிறப்போ எனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன சில்லறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் சேமித்து வைக்கிறேன். இது என்னோடய 1 மந்த் சேவிங்ஸ் தான். அந்த 1 மந்த் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் நவம்பர் 15 நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோடய சேவிங்ஸ் இதுதான் அப்படின்னு. இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஒரு 17 நாளோட சேவிங்ஸ் தான் இந்த சில்லற காயின்ஸு. என்னால் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ காயின்ஸ் சேமிக்க முடியுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 20 இந்த மாதிரி ஒவ்வொரு காயின்ஸாக இந்த ரூ. 20 காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூ காயின்ஸ்னால இந்த மாதிரி காயின்ஸை நான் சேமித்து வைப்பேன். அப்புறம் ரூ. 5 காயின்ஸு இந்த மாதிரிலாம். அப்புறம் வீட்டில் நம்ம எங்கேயாவது மறந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, சில்லறையெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு மூலையில் நம்ம போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி நான் வீட்டை எங்கேயாவது க்ளீன் பண்ணுறப்ப கிடைக்கிற சில்லற காயின்ஸு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறப்பே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம இன்னும் சேமிக்கணும். சில்லற காயின்ஸாகவே இருந்தாலுமே அதுவுமே ஒரு சேவிங்ஸ் தான். நாளைக்கு அந்த சேவிங்ஸே பார்த்திங்கன்னாலுமே ஓரளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ரூ. 1000க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு சில்லற காயின்ஸை கூட வச்சு நம்மளால் மந்த்லி ஒரு அமௌண்ட் நம்மளால் சேமிக்க முடியும். சில்லற காயின்ஸ் தானே அப்படின்னு நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில்லற காயின்ஸை வச்சு நிறையவே சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் சின்ன சின்ன சில்லறைகளை சேமிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய பெட்ரூமில் வச்சுக்குவேன். எதுக்காக நான் பெட்ரூமில் வைக்கிறேன் அப்படின்னா, நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று அமௌண்ட் போடணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி போடுறப்போ நான் டெய்லி காலைல பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சோன்னே கண்டிப்பாக சில்லற காயின்ஸ் போட்டிருப்பேன். டெய்லியுமே போடுவேன். நான் டெய்லியுமே என் பையனை நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அவனுக்கு முறுக்கு, கடல மிட்டாய் அந்த மாதிரி ஏதாவது நான் வாங்குவேன். வாங்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சில்லற ரூ. 1, ரூ. 2 மிச்சம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தைக்கு போகிறப்ப நிறைய காயின்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற காயின்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருவேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் மந்த்லி ஒரு அமௌண்ட்டு சேர்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சில்லற காயின்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நோட்டாக இருந்தாலுமே சரி அதை நான் போஸ்ட் ஆஃபீஸில் என் பையன் பேரில் போட்டு வச்சுருவேன். ரூ. 500 இருந்தாலும் சரி, ரூ. 200 இருந்தாலும் சரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் போட்டுக்குவேன். ஏன்னா அந்த சில்லற காயின்ஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நான் சேமிக்கிறேன். இல்லத்தரசிகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். டெய்லி ரூ. 100, ரூ. 200 உங்களால் சேமிக்க முடியலை அப்படின்னா கூட இந்த மாதிரி சில்லற சில்லறையாக சேர்த்து வச்சு கூட நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே சேமிக்கலாம். சிறுதுளி தான் பெருவெள்ளம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளும் பார்த்திங்கன்னா சில்லற காயின்ஸை வச்சே நிறைய அமௌண்ட்டு சேமிக்கலாம். நீங்களே பாருங்கள். இதில் நான் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னு பார்த்து நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்களும் சேமிங்க. சில்லற தானேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சில்லற காயின்ஸில் மந்த்லி ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சு ஒரு கோல்டு காயின் வாங்கலாம், இல்லை சில்வர் காயின் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சது எதுவோ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த காயினில் பார்த்திங்க அப்படின்னா நான் என் பையனுக்கு தான் நான் ஒரு அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறேன். எதுக்காகனா நாளைக்கு அவனோட ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒன்று அவன் பர்த்டேக்கும் இதுக்கும் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் என்னோடய சில்லற காயின்ஸோட சேமிப்பு. யாரெல்லாம் என்ன மாதிரி சில்லற காயின்ஸ் சேமிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் சில்லற காயின்ஸ் சேர்த்து வைங்க. அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சேமிக்கலாம் கூட பரவாயில்ல, இன்னையிலிருந்தாவது சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேவிங்ஸ் தான் இப்போ ரொம்பவே நல்லது. நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றும். சில்ட்ரன்னு சொல்லி எப்போவுமே நினைக்காதுங்க. இந்த சில்லற காயின்ஸை கூட சேர்த்து வைங்க. அதை கூட நீங்கள் சேர்த்து வச்சா கூட என்றைக்காவது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்போ கை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு வழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.